ஏன்னா ம் தெர் இஸ் நோ ரெண்டே ரெண்டு தான். ம் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினா தான் கோல்டு குறையும். ம் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுமான்னு பார்த்துன்றோம். ம் அட் சம் ஸ்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹஸ் டு கம் ஃப்ரம் 4.25 to 4.5லேருந்து ம் 2.5 to 2.75 வரைக்கும் இறங்கணும். ம் அமெரிக்காவில் 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்கணும். ம் தட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட் 18 months. ம் அது போச்சுன்னா கோல்டு வில் கோ சப்ஸ்டான்ஷியலி. இல்லையா இன்னொரு விஷயம், அமெரிக்காவில் விலைவாசி ஏற ஆரம்பிச்சிருச்சு ம் அப்படின்னா கூட கோல்டு ஏறும். ஸோ ரெண்டுமே கோல்டு ஏறுறதுக்கு தான் எனி மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் இப்போது கோல்டுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஓகே, இப்போது 9300 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது சார். ஸோ 18 months ஃப்ரம் நவ் 11,000 ரூபா போக வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? டெஃபினட்டாக 18 months from now ம் 10,750 to 11,000 plus tax